Question 1 read பண்ணுறேன். Find the cardinal number of the following sets. பின்வரும் கணங்களில் ஆதி எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் m equal to PQRSTV அப்படின்னு இருக்குது. செகண்ட் சப்டிவிஷன் p equal to x such that x equal to 3n plus 2, n element of w. w means whole number and x less than 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, third subdivision q equal to y such that y equal to 4 divided by 3n, n element of capital N. Capital N means natural numbers and 2 less than n less than or equal to 5. Next, fourth subdivision r equal to x such that x is an integers, x element of z and minus y less than or equal to x less than 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் s equal to the set of all leap years between 1882 and 1960 6 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். இதை s equal to 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் அதாவது லீப் இயர் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, m equal to PQRSTV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். ஸோ m வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, நம்ம கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ n of m equal to 6. ஸோ ஆன்சர் இஸ் 6. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, x such that x equal to 3n plus 2, n element of w. w means whole number. ஓகேங்களா, ஹோல் நம்பர்னால் என்ன, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அதுதான் அப் டு என்ன 15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ n ஈக்குவல் டு 0 1 2 3 எக்ஸெட்ரா. ஓகேங்களா, x ஈக்குவல் டு 3n + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த n வேல்யூவில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணுற, 3 × 0 0 + 2 2, 3 × 1 3 + 2, 3 × 3 + 2 5, நெக்ஸ்ட்டு 3 × 2 6 + 2 8, 3 × 3 9, 9 + 2 11, 3 × 4 12, 12 + 2 14, next 3 × 5 15, 15 + 2 17. ஆனால் இங்கே கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அப் டு 15 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் என்ன 1 2 3 4 5 5 டிஜிட்ஸ் தானே. ஸோ p equal to 2 5 8 11 14 என்ன எவ்வளோ கவுண்ட் 1 2 3 4 5. ஸோ n of p equal to 5. This is the answer. Next subdivision. Third one என்ன கொடுத்துருக்காங்க, y such that y equal to 4 3 by n, n element of capital N. Capital N means natural numbers and condition என்ன கொடுத்துருக்காங்க, 2 less than n less than or equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம இது என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாமா. ஸோ n equal to 3 4 5. ஸோ இதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். n-க்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 4 divided by 3 × 3 9, 4 divided by 9. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 4 அப்ளை பண்ணுறேன். இது கேன்சல் பண்ண முடியாது, ஸோ அப்படியே நான் வச்சுக்கிறேன். இதை அப்ளை பண்ணுறேன். 12 12 4 divided by 12, இதை கேன்சல் பண்ணால் 1/3. நெக்ஸ்ட்டு 15 4/15 கிடைக்குமா. ஸோ q equal to 4/9 1/3 4/15. அப்போது எவ்வளோ கவுண்ட் இருக்குது, 1 2 3யா. இப்போ n of q equal to 3. இதுதான் இதோட சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் x such that x is an integer, x element of z. z means integers. integersனா என்ன, 0 மைனஸ் வேல்யூஸ் ப்ளஸ் வேல்யூஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும்.
ஸோ அது கண்டிஷன் எதுலேருந்து எது கொடுத்துருக்காங்க, -5 less than or equal to x less than 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணலாமா? ஸோ r equal to -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கவுண்ட் பண்ணுறோம், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ n of r equal to 10. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து, ஃபைண்டு 1882 அண்ட் 1906 பிட்வீன் லீப் இயர்ஸ். இந்த இதுக்கும் இடையில இருக்க லீப் இயர்ஸோட கவுண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான். ஸோ லீப் இயர் கண்டுபிடிக்கணும்னா, லீப் இயர்னா என்ன, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது தான் லீப் இயர். இப்போது அதோட கவுண்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்றா இருக்கும். அதுதான் இப்போ 365 டேஸ்னால் அது வந்து 367 இருக்கும். அதை தான் நான் வந்து லீப் இயர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 1882 டிவைடட் பை 4 இது பண்ணணும், கால்குலேட் பண்ணனா நம்ம என்ன கிடைக்கும், 47 கிடைக்கும். ரிமைண்டர் 2 இருக்குது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, அப்போ 84 1882க்கு அடுத்து 84 இதை வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ 88, அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அது கூட +4 ஆட் பண்ணோம்னா நமக்கு லீப் இயர் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன, 82 இருக்குது, ரிமைண்டர் வந்து 2 இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து இனிஷியலான இயர் லீப் இயர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 1882 + 2 84 இதுதான் வந்து ஸ்டார்டிங் லீப் இயர். ஸோ இது கூட +4 ஆட் பண்ணிகிட்டே வந்தால் 1904 வரைக்கும் ஸ்டாப் ஆகும். இது கூட +4 ஆட் பண்ணோம்னா அது வந்து 8ஆக மாறிடும். ஆனால் நமக்கு என்ன பிட்வீன் 6 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் கவுண்ட் என்ன, 1 2 3 4 5. ஸோ 5 இதுதான் அதோட இது. ஏன் நம்ம இது வந்து எடுக்கிறோன்னா, ஸ்டார்டிங் வந்து இதுதான். இதே வந்து 1900 நம்ம எடுத்தோன்னா 475 ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங் என்ன, 182. இதை வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு கிடைக்கிது. ரிமைண்டர் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம வந்து இந்த மாதிரி லீப் இயர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இது எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.